ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸோட சாப்டர் 1152 ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டரில் முக்கியமாக 2 ஃப்ளாஷ்பேக்கு காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்குது. அது எதுக்கு இந்த சாப்டரில் காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரால்டு இறந்தப்ப உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக ரிவீல் ஆகலை. ஜஸ்ட் லோக்கியோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இனிவே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாப்டரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எனிவே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட டைட்டில் என்னென்னா அண்ட் ஹவுஃபுல் டே. அண்ட் இது ஒரு அஃபிஷியல் சாப்டர் கிடையாது. அஃபிஷியல் சாப்டர் சண்டே ரிலீஸ் ஆகும். இது லீக்கர்ஸ் லீக் பண்ணுற ஒரு சாப்டர் தான். இதில் டைலாக்ஸ் மாறி இருக்குமே தவிர மீதி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம அண்டர் வேர்ல்டு பார்க்க முடியும். அண்டர் வேர்ல்டில் நம்ம கோல்டுபர்க், ஹஜ்ருதீன் அண்ட் லோக்கி இவங்க 3 ஜெயின்ஸை தவிர மீதி இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாரும் சன்ரியலம் போகிறதுக்காக அங்கே இருக்கிற லிஃப்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிறப்ப அந்த ஜெயின்ஸ் கோல்டுபர்க் கிட்ட லோக்கியை ஃப்ரீ பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்ற கேரக்டர்ஸ், அதாவது நம்ம லூஃபி, ஜோரோ, சாப்பர் இவங்க எல்லாரும் அங்கே அண்டர் வேர்ல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கபனுக்கு சிவேரா அடிபட்டுருக்கிறதுனால நான் இங்கே இருக்கிறேன், நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாப்பர் சொல்கிறான். அதுக்கு லூஃபியும் ஓகே நீ அவரை பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி சொல்கிறான். அப்படி போகிறப்ப கபன் லூஃபியை கூப்பிட்டு லூஃபி கிட்ட உன்னோட கான்கரர் ஹாக்கியை கரெக்டாக யூஸ் பண்ணு, அந்த ஹோலி நைட்ஸ்லாம் பவர்ஃபுல் கிடையாது, அதாவது இம்மார்டல் கிடையாது, உன்னோட கான்கரர் ஹாக்கியை யூஸ் பண்ணாலே அவங்கள அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கபன் சொல்கிறாரு. அதுக்கு லூஃபியும் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் லோக்கியும் நானும் உங்க கூட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹஜ்ருதீன் என்னை ஃப்ரீ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹஜ்ருதீன் நீ எல்பாஃப்காக ஃபைட் பண்ண போறியா, உன்னை நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் இப்போ மறுபடியும் கபன் லூஃபி கிட்ட உன்னோட கிரீவில் இன்னொருத்தன் ஹாக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்ட உடனே சாஞ்சி முதல்ல வந்து நான் தானே கான்கரர் ஹாக்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கபன் கிட்ட கேட்டு ஜோரோ ஒரு மாதிரி பார்ப்பாரு. அது பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. ஆனால் நம்ம கபன் சாஞ்சியை கண்டுக்க கூட இல்லை. அதுக்கப்புறமா ஜோரோவை பார்த்துட்டு ஹே ஸ்வாட்ஸ்மேன், நீ தான் இந்த குரூப்பில் இன்னொரு கான்கரர் ஹாக்கி யூசர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஜோரோ நானா அப்படின்னு கேட்பாரு. அதை கேட்ட உடனே நம்ம லூஃபி ரொம்ப ஷாக் ஆயிடுவான். அப்படி ஷாக் ஆகிட்டு ஜோரோ கிட்ட உங்ககிட்ட இருந்து கான்கரர் ஹாக்கி லீக் ஆகுது, அது உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்படி ஜோரோ கேட்ட உடனே நம்ம கபன் கொஞ்சம் கோவமாயிருப்பாரு. பிகாஸ் ஒரு யோங்கோவோட வைஸ் கேப்டனா இருக்கிற நம்ம ஜோரோவால இந்த கான்கரர் ஹாக்கியை சென்ஸ் பண்ண முடியல அப்படின்றது கொஞ்சம் கோவம் ஏத்துது நம்ம கபனுக்கு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கான்கரர் ஹாக்கியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் சென்ஸ் பண்ணணும். உன்னோட கேப்டன் 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தன். அப்படி இருக்கிறப்ப அவனுடைய வைஸ் கேப்டன் நீ உன்னால் அதை சென்ஸ் பண்ண முடியலன்னா அது உனக்கு ஷேமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அதை நம்ம ஜோரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே நம்ம சாஞ்சி வந்து ஓல்டுமன் என்ன பத்தி என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கரெக்டா அந்த டைம்ல நம்ம லோக்கியும் ரொம்ப சத்தம் போடுவான். என்னன்னு பார்த்தா ஹஜ்ருதீன் கிட்ட ஹே ஹஜ்ருதீன், இந்த அவுட் சைடர்ஸ் தான் இந்த எல்பாஃபை சேவ் பண்ணணுமா, நான் போய் சேவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருப்பான். அதுக்கு ஹஜ்ருதீன் என்ன சொல்லுவாருன்னா, உன்னை யார் நம்ப முடியும், நீ கவர்மெண்ட் கூட நின்று எங்களை அப்போஸ் பண்ணுவ, நீ எல்பாஃபை ஏற்கனவே டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி மறுபடியும் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் எதை மீன் பண்றாருன்னா, லோக்கி ஹரால்டை கில் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தான் அவர் மீன் பண்றாரு. இப்போ அந்த லிஃப்ட்ல ஏறினாங்கல்ல ஜெயின்ஸ், அவங்க எல்லாம் ஹஜ்ருதீனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பிகாஸ் அவங்க லேட் பண்றதுனால கேஷுவலா எல்லாத்தையும் மேலே விட முடியாதுல்ல, அதனால தான். அந்த டைம்ல நம்ம லூஃபி லோக்கி கிட்ட என்னோட கிரீவ்ல ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஹஜ்ருதீன் கிட்ட லோக்கி என் கிரீவ்ல ஜாயின் பண்ணானா அவனை நீ ஃப்ரீ பண்ணுவல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அண்ட் இது கேட்ட உடனே நம்ம ஜோரோவும் சாஞ்சி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. பிகாஸ் லோக்கி ரொம்ப ஜெயண்டா இருக்கிறதுனால அவன் நம்மளோட ஷிப்புக்கு ஃபிட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜோரோ சொல்றாரு. அதே மாதிரி சாஞ்சி என்ன சொல்றாருன்னா, அவன் நீ சாப்பிடுறதை விட அதிகமாக சாப்பிடுவான், அதுக்கான ஃபுட்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சாஞ்சி சொல்வாரு. அதுக்கு லூஃபி என்ன சொல்றாருன்னா, எல்பாஃப்க்கு லோக்கி தேவையில்லை, ஆனால் அவன் எனக்கு ஓகே தான், அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அவனை என்னால் பீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி லூஃபி சொல்லிடுறாரு. அதுக்கு லோக்கி என்ன சொல்றாருன்னா, உன்ன மாதிரி சின்ன பையன்கிட்ட ஒரு பைரட் மெம்பரா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அண்ட் ஹஜ்ருதீன் லூஃபி கிட்ட உனக்கு கட்ஸ் அதிகம் ஸ்ட்ராஹட் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு லூஃபி என்ன சொல்றான்னா, எனக்கு அவன் ஃபைட் பண்றதை பார்க்க ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் அந்த லிஃப்ட்ல இருக்கிற ஜெயின்ஸ் மறுபடியும் ஹஜ்ருதீனை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹஜ்ருதீனும் லூஃபியை தூக்கிட்டு என்ன மன்னிச்சிடு லூஃபி, லோக்கி வந்து ஒரு பெரிய கிரிமினல் எல்பாஃப்ல, அவனை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ கபன் ஹஜ்ருதீன் கிட்ட ஹஜ்ருதீன் லோக்கியை ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு அங்க இருக்கிற மொத்த ஜெயின்ஸும் ஷாக் ஆகி இருப்பாங்க. அண்ட் ஹஜ்ருதீன் அதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, லோக்கி 14 இயர்ஸ்க்கு முன்னாடி கேஸ்ட்ல இருந்து 113 மெம்பர்ஸை கில் பண்ணா, அதுவும் இல்லாம எல்டர் ஜருல்ல சாகர நிலைமைக்கு கொண்டு போயிட்டான், அவனோட பிளட் ரிலேட்டட் ஃபாதரே கில் பண்ணா, அதுவும் இல்லாம இவன் தான் நம்ம கண்ட்ரியிலேயே வொர்ஸ்ட் கிரிமினல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கபன் என்ன சொல்றாருன்னா,
எனக்கு தெரியும். அன்னைக்கு அந்த கேஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஹக்கியை ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா அங்க நானும் ஷாங்ஸும் தான் அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அதனால அன்னைக்கு நடந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். உண்மையான ஸ்டோரி நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி கபன் சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹஜ்ருதீன் நீங்க அன்னைக்கு கேஸ்டலுக்கு போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதே மாதிரி நம்ம லூஃபி நீங்க ஷாங்ஸ் பத்தியே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். தென் இப்போ ஹஜ்ருதீன் நீங்க எனக்கு முன்னாடி போங்க, நான் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஜெயின்ஸ் கூட நம்ம ஜோரோவும் சாஞ்சியும் போறாங்க. அண்ட் ஹஜ்ருதீன் கூட நம்ம லூஃபி இங்கே இருந்துடுறாரு. பிகாஸ் அவர் ஷாங்ஸ் நேம் கேட்டதுனால. அண்ட் இப்போ கபன் ஹஜ்ருதீன் கிட்ட நீ என்னைக்குன்னா லோக்கி கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கிறியா? உங்க 2 பேருடைய அம்மா வேற ஒருத்தங்களா இருந்தாலும் நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் தான். நீ எப்போவாவது அவங்க கிட்ட உண்மையை கேட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹஜ்ருதீன் இப்ப லோக்கி கிட்ட நான் உனக்கு 3 நிமிஷம் தர லோக்கி, அந்த கேஸ்டல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையா சொல்லு. நீ எல்பாவுடைய ஒரு வாரியரா இருந்தா நம்ம காட்ஸ் மேல சத்தியம் பண்ணி உண்மையை மட்டும் பேச அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹஜ்ருதீன். அதுக்கு லோக்கி ஹஜ்ருதீன் கிட்ட அது ரொம்ப கிரூவல் பிரதர், அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையிலேயே தெரிஞ்சாகணுமா? அது எனக்கு ரிமெம்பர் பண்ண கூட விருப்பம் இல்ல, அது ஒரு கெட்ட நாள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு லோக்கி. தென் இப்போ 14 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எல்பாவுடைய கேஸ்டலை காமிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் பிரின்ஸ் லோக்கியும் எல்டர் ஜெருலும் எங்கேயோ போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. பிகாஸ் அங்க இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் லோக்கியும் எல்டர் ஜெருலும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்டர் ஜெருல் லோக்கியை பார்த்துட்டு உன்னையும் இங்கே கூப்பிட்டாங்களா லோக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு லோக்கி இது என்னுடைய ஃபேமிலி ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் எல்டர் ஜெருல்ல கொஞ்சம் கிண்டல் பண்ணியும் பேசிட்டு இருக்காரு. லிட்டரலா லூஃபியோட ஆட்டிடியூட் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த கேஸ்டல் டோர் கிட்ட நெருங்குறாங்க. ஆனா அந்த கேஸ்டல் டோருக்கு வெளியே இருந்த ஒரு கேஸ்டல் கார்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன்றான். ஈவன் லோக்கி அண்ட் ஜெருல் கூட சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அந்த டோரை அந்த கேஸ்டல் கார்டு ஓப்பன் பண்ண மாட்டேன்றான். அப்படி இருக்கிறப்ப லோக்கி அந்த கேஸ்டல் கார்டை அடிச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ண வைக்கிறான். அங்க உள்ள பார்த்து நம்ம லோக்கி ரொம்ப ஷாக்காகி இருக்கான். அண்ட் நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம கபனும் ஷாங்ஸும் ஒரு பாத்ல இருக்காங்க. அதுவும் கபனுடைய வீட்டுக்கு வெளியே. ஸோ கபனுடைய ஹவுஸ்ன்றது அந்த கேஷல் கிட்ட இருக்கிற ஒரு பிரான்ச்ல தான் இருக்கு. அண்ட் கபனும் கொஞ்சம் யங்கா இருக்காரு. அதே மாதிரி ஷாங்ஸ் உடைய லெஃப்ட் ஆர்ம்ல ஒரு டேட்டூ இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் அது ஃபுல்லா க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல. ஆனா அந்த டேட்டூ பார்க்க சிமிலரா இந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்ப கபன் ஷாங்ஸ் கிட்ட நம்ம ஒன்னா பாத் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, மேபி 3 or 4 இயர்ஸ் கிட்ட ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அதுக்கும் அதிகமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஷாங்ஸ் வந்து அப்கோர்ஸ் கிடையாது, நம்ம கேப்டன் இறந்து 10 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கபன் அது உனக்கு ரொம்ப லாங் பீரியட்ல நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஷாங்ஸ் என்ன சொல்றாருன்னா என்னோட லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் பக்கியோட அட்வென்ச்சர்ஸ் போக தான் ஆசைப்பட்டேன் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ண ஆசைப்பட்டேன். பட் எதுவுமே நடக்கல. அண்ட் எனக்கு எல்பா பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசையா இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஷாங்ஸ் சொல்லியிருப்பாரு. அதுக்கு கபன் என்ன சொல்றாருன்னா நீ தான் சைல்ட் ஆஃப் டெஸ்டினி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஷாங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய அட்வென்ச்சர்ஸை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஷாங்ஸ் ஏன் வந்தாருன்னு நம்ம கபன் கிட்ட சொல்றாரு. ஷாங்ஸ் எதுக்கு வந்திருக்காருன்னா ஷாங்ஸ்க்கு கிங் ஹரால்டை மீட் பண்ணி அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ரீசனால் தான் அங்க இருக்காரு. அண்ட் ஹரால்டை ஹோலி லேண்ட்ல மீட் பண்ண அப்படின்ற மாதிரி ஷாங்ஸ் சொல்லியிருப்பாரு. பட் அந்த டைம்ல அந்த மேரிஜோவால இருந்ததுனால அவரால் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இவங்க 2 பேர் எதுக்கு அந்த ஹோலி லேண்ட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. எனிவே இப்போ அந்த எல்பாஃப்ல நம்ம லோக்கி பார்த்து ஷாக் ஆகியிருப்பார்ல, அங்க என்ன நடந்திருக்குன்னா அங்க இருக்கிற கேஸ்டல் காட்ஸ் கிங் ஹரால்டை கில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா என்ன பண்றாங்கன்னு அப்படின்னு கூட தெரியல. பிகாஸ் அதை எல்லாமே ஷேடோ அப்பியரன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. தென் இந்த ஒரு சினாரியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்டர் ஜெருலுடைய ஹெட்ல யாரோ ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றாங்க. அண்ட் எல்பாஃபுடைய லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டை அங்கிருந்து அவங்க திருடிட்டும் போறாங்க. அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் கிங் ஹரால்டு இறந்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சாப்டரோட கடைசி பேஜ்ல ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அந்த பிளாஷ்பேக் வந்து 109 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை கவர் பண்ணுது. இப்போ நரேட்டர் என்ன சொல்றாருன்னா இந்த டைம்ல கடல்ல வாழ்றவங்க யார்கிட்டனா நீங்க எதுக்காக பயப்படுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஜெயின் பைரட்ஸுக்கு தான் அவங்க பயப்படுவாங்கன்னு நம்ம நரேட்டர் சொல்றாரு. ஸோ இந்த பேஜில் அந்த கிரேட் எரிக் ஷிப்பை காமிச்சிருக்காங்க. அந்த கிரேட் எரிக் ஷிப் ஒரு ஷிப்பை சேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதில் ரொம்ப யங்கான டாரி, பிராகி, ஒய்மோ, காஷி இவங்க எல்லாரும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஜெயின் ஷிப் ஹியூமன் கிங்டம்குள்ள என்டர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல நரேட்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஒஃபிஷியல் ஷிப் கிங்டம் ஆஃப் ஜெயின்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு, அதுதான் எல்பாஃபியா ரொம்ப டெரர் அப்படின்றதுக்கான காரணமாவே இருக்கு அப்படின்னு நரேட்டர் சொல்றாரு. இதுக்கப்புறமா ஹரால்ட் அந்த கிங்டம்ல ஒரு அழகான பிரின்சஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஜெயின் பீப்புள்ஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹரால்ட் அந்த ஹியூமன் கிங்டம் உடைய கேஸ்ட்ல ஒரே கிக்ல டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அந்த கேஸ்டலுடைய கிங் அண்ட் பிரின்சஸ் ரொம்ப கதறிட்டே இருக்காங்க. இதுல ஹரால்ட் பார்க்க கொஞ்சம் கெட்டவ மாதிரி தெரியுது. பிகாஸ் அந்த கிங் அண்ட் பிரின்சஸ் அழுதுட்டு இருக்கிறப்ப உங்க கடவுள் கிட்ட சொல்லுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது அந்த 20 கிங்டம்ஸ் ஒரு கிங்டமா என்னன்னு தெரியல. பட் இவர் கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்றாரு. அண்ட் நரேட்டர் என்ன சொல்றாருன்னா ஹரால்ட் அவனுடைய கிங் பொசிஷனை அவனுடைய 45th ஏஜ்ல அட்டைன் பண்ணிட்டான். அதை ஹியூமன் ஏஜ்ல சொல்லணும்னா வெறும் 15 இயர்ஸ்ல அவர் எல்பாஃபுடைய கிங்கா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பார் இந்த சாப்டரை. அது மட்டும் இல்லாம நரேட்டர் ஹரால்ட ஒரு பியூர் ஸ்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை
ஹரால்டை கெட்டவனா காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த சாப்டர் இதோட முடியுது. அடுத்த வீக் பிரேக்கும் கிடையாது. அண்ட் இந்த சாப்டர் ரீட் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த சாப்டர் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் வீக்லி வர சாப்டர்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னா அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனிவே அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then stay tuned.